இந்த காணொளியை வழங்குவது எஜுகெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹை கைஸ், நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது தெய்வானை அம்மன் கோயிலை பற்றி. இத்திருக்கோயில் என்பது தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ராயபுரம் என்னும் பகுதியில் தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலுக்கு நேரடியாக பேருந்து வசதி இல்லை. ஆகவே மதுரையில் இருந்து பொன்னாமரவதிக்கு நிறைய பேருந்துகள் உள்ளன. பின்னர் பொன்னாமரவதியிலிருந்து இந்த கோயிலுக்கு பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகள் இரண்டும் உள்ளன. இந்த அம்மன் என்பது சக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி அவதாரம் அல்ல. இவள் தமிழ்நாட்டின் ஒரு சாதாரண பெண் தெய்வமே. அவள் நம்ப முடியாத கன்னித்தன்மையால் தெய்வமாக மாறினாள் என்பது ஒரு உண்மையான ஆச்சரியமூட்டும் கதையாகும். ஆனால் இன்று இந்த பெண் தெய்வத்தை லட்சக்கணக்கான மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வணங்குகிறார்கள். வழிபடும் பொழுது இந்த அம்மனுடைய முந்தானை துணி ஒரு துண்டு மட்டுமே வழிபாடு தலங்களில் வைக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில் பலரின் குடும்ப தெய்வமாகவும் இந்த அம்மன் வழங்குகிறார்கள். தெய்வானை அம்மாள் உருவமற்றவள் என்று இருந்தாலும் ஒரு சிலர் முருகப்பெருமானின் சாயலை கொண்டு அப்படத்தை வைத்து வணங்குகிறார்கள். இந்த அம்மனை வேண்டினால் நம் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்ப முடியாத சக்திகள் இந்த அம்மனுக்கு உள்ளன. இந்த அம்மனின் கதை பற்றி பார்ப்போம். இது ஒரு மிகவும் உருக்கமான கதையாகும். நம் மனதை உருக்கக்கூடிய தெய்வீக கதையாகும். தெய்வானை அம்மனை புராண கதை நம் மனதை உருக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் செட்டியார்கள் சமூகத்தினர் வசித்து வந்தனர். அவர்கள் மன்னரின் குடும்பத்திற்கு அடுத்தபடியாக மதிக்கப்பட்டனர். தெய்வானை அம்மன் இல்லையத்தரங்குடியில் அத்தகைய செட்டியார் தம்பதியினருக்கு பிறந்தார். அவர் ஒரு அழகான மற்றும் ஞானமான பெண் குழந்தையாக வளர்ந்தார். அந்த காலகட்டத்தில் குழந்தை திருமணம் மிகவும் பொதுவானதாக இருந்தது. எனவே தெய்வானை அம்மையார் அவர்களுக்கும் இளம் வயதிலேயே தேவக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு செட்டியார் பையனை மணந்தார். பருவமடைந்த பிறகு தனது கணவருடன் வாழ தனது மாமியார் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். சில ஆண்டுகள் இந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார். நாட்கள் செல்ல செல்ல தம்பதிகள் சிலருக்கு மோதல் ஏற்பட்டது. அதாவது குடும்ப பிரச்சனை சாதாரண பிரச்சனை இருந்தது பெரிய பிரச்சனையாகவும் தொடங்கியது. ஒருமுறை தெய்வானை மிகவும் கோபமடைந்து தனது கணவரிடம் தனது தாய் வீட்டிற்கு செல்ல விரும்புவதாக சொன்னபோது அவரது கணவரும் மிகுந்த கோபமாக இருந்தார். அவளை தனது பொருட்களை கட்டிக்கொண்டு தனது வீட்டை விட்டு வெளியேற சொன்னார். தெய்வானை கண்ணீர் மழக தனது பெற்றோர் வீட்டிற்கு அழைத்து செல்ல வண்டி ஓட்டுநரான கருப்பனின் உதவியை நாடினார். அது ஒரு நீண்ட பயணம் என்பதால் தனது நண்பரான சூடாமணி என்ற பிராமண சமுதாயத்தை சேர்ந்த அவரின் வீட்டில் ஒரு இரவு தங்கி மறுநாள் காலையில் அவர் மீண்டும் தன் பயணத்தை மேற்கொண்டார். அக்காலத்தில் கணவன் இல்லாமல் தாய் வீட்டில் ஒரு பெண் தங்குவது என்பது அந்த பெண்ணுக்கு இழுக்காகவும் துரதிருஷ்டவசம் என்றும் பலர் கேலி செய்தும் வந்தார்கள். இருந்தாலும் தன் பெற்றோர்கள் இவளை தன் வீட்டில் தங்க வைத்து பராமரித்து வந்தார்கள். இதனிடையில் தெய்வானை அவர்கள் கர்ப்பமாக இருப்பது தன்னுடைய பெற்றோர்கள் அறிந்தார்கள். இதனிடையே கர்ப்பமாக இருக்கும் தெய்வானை அவர்களுக்கு செட்டியார்களின் வழக்கத்திற்கு இணங்க மருந்து குடித்தல் நிகழ்ச்சி என்பது நடத்தப்படும். இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய மருமகன் குடும்பத்திற்கு அழைப்பு விடுத்தார்கள் தெய்வானையின் தாயை தந்தை. இந்த அழைப்பை தங்களுடைய மருமகன் குடும்பத்தினர் ஏற்காமல் இவளை விபச்சாரி என்றும் பட்டம் கட்டினார்கள். இதை கேட்ட தெய்வானை அவர்கள் கோழைத்தன்மையாக ஆளாமல் அங்குள்ள கோயிலுக்கு சென்று தன்னுடைய கன்னித்தன்மை நிரூபிக்க வேண்டும் என்று கூறி, நான் இந்நெருப்புக்குடியில் விழுகிறேன், என்னுடைய ஆடையும் உடம்பும் தீப்பிடித்து எரிந்தாலும் என்னுடைய முந்தானை தீப்பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி குதித்தாள். அப்படியே அவளும் தன் உடல் எரிந்தது. ஆனால் அவருடைய முந்தானை மட்டும் எரியாமல் வெளியே வந்து காட்டில் பறந்தது. இதை கண்டு ஆச்சரியப்பட்ட மக்கள் இவர் கன்னித்தன்மையான தெய்வம் என்று வணங்கினார்கள். மேலும் இதை அறிந்த தன்னுடைய தோழி சூளாமணியும் வண்டி ஓட்டுநர் கருப்பனும் இந்த துயர நிலையை கண்டு அவர்களும் அந்த நெருப்புக்குழியில் விழுந்தார்கள். மூவரும் தெய்வமானார்கள்.
இது நடந்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலாகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறக்கூடிய 3 நாள் திருவிழா என்பது சிறப்பாக இருக்கும். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகளும் இதில் கலந்து கொள்வது சிறப்பாகும். அப்பொழுது அம்மனுக்கு படையல் போட்டு கருப்பட்டியில் செய்யப்பட்ட பணியாரத்தையும் வைத்து வணங்குவார்கள். அந்த உணவு மிக தூய்மையாகவும் பக்தியாகவும் படைக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குவார்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.